Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கோதுமை ரவா தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் கோதுமை ரவா எடுத்துர்க்கேன். இதோட நம்ம வந்து 1/2 கப் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு வந்து ஒரு பைண்டிங் ஏஜெண்டா வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். கோதுமை மாவு 1/2 கப் சேர்த்தாச்சு. இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்க போறோம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நம்ம சீரகம் வந்து சேர்த்துக்க போறோம். சீரகம் வந்து 1 ஸ்பூன் போல சேர்த்தாச்சு. அதோட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு கிரீன் சில்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. சால்ட் வந்து நம்ம தேவைக்கு எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வந்து தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை தயிர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து புளிப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதோட இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா துருவியே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும். இந்த மாவுக்கு நம்ம நார்மல் தோசை மாவு மாதிரி இல்லாமல் அதை விட தண்ணியாக இருக்கணும். அதனால் நல்லா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாவு வந்து மோர் மாதிரி நல்லா தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க மாவை. நல்லா கரைச்சி நம்ம வந்து இதை ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மூடி வச்சிடலாம். நல்லா உங்களுக்கு அந்த ரவையெல்லாம் வந்து தண்ணியில் நல்லா சோக்காகி இருக்கும். நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் தோசை வந்து. மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஊற விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் வந்து தோசையாக ஊற்றுறேன். நல்லா கல் காஞ்சதும் அதில் வந்து நம்ம வந்து 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இதை வந்து இழுக்கலாம் கூடாது, தோசைலாம் பிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து நார்மலாக அப்படி ஊற்றினாலே போதும். அதில் சுற்றி நம்மளாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு வேக விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு சைட்லலாம் வந்து எப்போ வந்து எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து தோசையை பரட்டி போடணும். அதுக்கு பரட்டி போட்டதுக்கப்புறம் தோசைக்கு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. எப்போவுமே வந்து நம்ம தோசை ஊற்றினோடனே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம திருப்பி போட்டப்பறம் ஸ்லோவாக வச்சிங்கன்னா நம்ம தோசை வந்து நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆயிரும். எப்போவுமே அடுத்த தோசை நம்ம ஊற்றும் போது மாவை வந்து கீழேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா தண்ணியெலாம் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும், மாவெல்லாம் தான் கீழே இருக்கும். நம்ம வந்து அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மாவெல்லாம் சேர்ந்து வரும். அதனால் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட நம்ம அந்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் எடுத்த தோசை ஏதாவது சைடில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஃபுல்லாக நல்லா கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா தோசை வந்து நல்லா ஈவனாக வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம பெரிய லெவலில் சைட் டிஷ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தேங்காய் சட்னி வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை ரவா வச்சு நிறையா நம்ம ரெசிபி பண்ணலாம். நம்ம இதில் கூட ரவா கிச்சடி பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் கூட ரொம்ப பிடிக்கும். அதில் உள்ள அந்த மிளகுலாம் வந்து நம்ம ஃபுல்லாக முழு மிளகாய் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இஞ்சியை வேறு நம்ம துருவி தான் சேர்த்துருக்கோம், அதனால் அது வந்து நல்லா உங்களுக்கு செட் ஆயிரும்ல. இதோட நீங்கள் ஆனியன் சேர்க்கணும் அப்படின்னாலும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆனியன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட கோதுமை ரவா தோசை. இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எதுக்குனாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பரானது.
ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.